செய்வார். வசனம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் மாபெரும் வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்லி. இருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம பார்க்கிற இருள், இரவான ஒரு இருள் நம்ம வாழ்க்கையில எல்லாருமே பார்க்கிறோம். இரவாயிருச்சு அப்படின்னா ஒரு இருட்டை பார்க்கிறோம். பகல் வரும் பொழுது அந்த வெளிச்சத்தை, நம்ம சூரியன் வெளிச்சத்தை நம்மளால பார்க்க முடியும். ஆனா இது என்ன ஆகுமா, மாறி மாறி வரும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சில இருள் என்கிற விஷயங்கள் என்ன பண்ணாது, அது மாறாது. நம்ம வாழ்க்கையில பாவம் என்கிற ஒரு இருள் இருக்கலாம். உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இருளை கொடுத்திருக்கும். இல்ல வீட்டுல சமாதானம் இல்ல அப்படின்றப்ப உங்க வீட்டுல அது ஒரு பெரிய இருளா இருக்கும். உங்க வாழ்க்கையில வெளிச்சமே இல்லையே, ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கு, ஏன் வாழ்க்கை கவலையோட இருக்கு, ஏன் வாழ்க்கை தண்ணீரோட போயிட்டு இருக்கு, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராதா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்காதா, என் வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்காதா, என்னுடைய தனிமை என்னை விட்டு நீங்காதா, இப்படி பல கேள்விகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த இருள் என்ன ஆகும், மாறும். பகல் வரும் பொழுது வெளிச்சம் வரும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சில இருள், நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் அது மாறாமலே இருக்கும். இப்படியே நம்ம வாழ்க்கை போயிருமோன்னு சொல்லி அந்த வேதனையோட கூட நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனா வசனம் சொல்லுகிறது, இந்த இருள்ல இருக்கிற ஜனங்கள் மாபெரும் வெளிச்சத்தை கண்டார்கள்.